சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சிவாஜி கணேசன் ஒரு காட்சியில் நடிக்கிறார் என்றால் அவருக்கு முன்பே அந்த காட்சியின் ஆழத்தை உணர்ந்து வார்த்தைகளை வடிப்பவர் கண்ணதாசன். சிவாஜி ஒருமுறை சொன்னார், கண்ணதாசன் எழுதும் வரிகள் என் நரம்புகளில் ஓடும் இரத்தத்தை போன்றது. அவர் எதை எழுதுகிறார் என்று அதையே சொல்வார். உணர்ந்த வார்த்தைகளை வடிப்பார் கண்ணதாசன். சிவாஜி ஒரு முறை சொன்னார், கண்ணதாசன் எழுதும் வரிகள் என் நரம்புகளில் ஓடும் இரத்தத்தை போன்றது. அவர் எதை எழுதுகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுதிய வரிகளை கேட்கும்போது என் கண்கள் தானாக குலம் காட்டும். குறிப்பாக பாசமலர் படத்தில் வரும் மலர் கொடுத்தேன் மனம் கொடுத்தேன் பாடலாகட்டும் அல்லது பாவம் மன்னிப்பு படத்தில் வரும் தத்துவ பாடல்களாகட்டும், சிவாஜியின் முகபாவனைகளை கண்ணதாசனின் சொற்களில் அப்படியே கச்சிதமாக பொருந்தும். ஆம், அந்த வரி சிவாஜியையே உலுக்கி போட்டது. எந்த வரி தெரியுமா? கவிஞரே, என் மனதிற்குள் இருப்பதை எப்படி உங்களால் மட்டும் இப்படி படம் பிடிக்க முடிகிறது என்று சிவாஜி ஆச்சரியப்பட்ட அந்த தருணம்தான் தமிழ் சினிமாவின் பொக்கிஷம். இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு நடிகன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறான். சிவாஜி கணேசன் திரையில் அழுதால் அந்த அழுகைக்கான காரணத்தை கண்ணதாசன் தன் கவிதைகளில் விளக்குவார். இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த ரகசியம், புரிதல், சிவாஜியின் அரசியல் நிலைப்பாடுகள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எதுவாக இருந்தாலும் கவிதை என்று வந்துவிட்டால் கண்ணதாசனுக்கு அவர் ஒரு குழந்தை. அதேபோல் கண்ணதாசனின் வரிகளில் இருக்கும் அந்த தமிழ் வீச்சை உலகிற்கு சரியாக கொண்டு சென்ற பெருமை சிவாஜி கணேசனையே சேரும். இவர்கள் இருவரும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல செயல்பட்டார்கள். ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனின் ஆன்மாவை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதற்கு இவர்களது நட்பு ஒரு மிகப்பெரிய பாடம். சிவாஜி கணேசன் எனும் நடிப்புக்கடலும் கண்ணதாசன் எனும் கவிதைக்கடலும் இணைந்த அந்த தருணங்கள் இனி தமிழ் சினிமாவில் வாய்க்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற அந்த பாடல்கள் இன்றும் நம் இதயங்களில் அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கலைப்படைப்பு எப்போது காலத்தை இந்த கூட்டணி ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆம், சிவாஜி கணேசன் என்றென்றும் நடிகர் திலகம், கண்ணதாசன் என்றென்றும் கவியரசு. இவர்கள் இருவரும் இணையும் போது உருவான அந்த பாடல்கள் தமிழ் சினிமா இருக்கும் வரை அழியாது. சிகரம் சிவாஜி கணேசன். இன்னொருவன் அந்த நடிப்பிற்கு தன் கவிதைகளால் உயிர் கொடுத்த கவியரசு கண்ணதாசன். இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த நட்பு என்பது வெறும் தொழில் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்பு. சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்கும்போது அந்த திரையில் ஓடும் உணர்ச்சிகளுக்கு தகுந்த வார்த்தைகளை கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் அத்தனை துல்லியமாக போட முடியாது. அப்படித்தான் சிவாஜி கணேசனும் கண்ணதாசனின் வரிகளை வியர்ந்து பாராட்டுவார். இது போன்ற சினிமா ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.